ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது, பேரிஷா புல்லிஷா, ஃபண்டமெண்டல் நியூஸ்லாம் என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து ஓடிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு சில நியூஸஸ் வந்து பாசிட்டிவாக தான் வந்து ஃபெட் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட்டு, அதே மாதிரி ஒரு சில ETF அப்ரூவல். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக தான் வந்து மார்க்கெட்டில். ஆனால் பெரிய அளவு வால்யூம் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி கொண்டு போகலை. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வால்யூம் வந்து பையிங் ப்ரெஷர் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, யூஎஸ் சைனா ட்ரேட் டீல் சம்மந்தமாக வந்து பேச போகும்போது. ஆனால் அதுக்கு பிறகு அது ரிலேட்டடாக பாசிட்டிவ் அப்டேட் எதுவும் வரல அப்படின்னு தெரிஞ்சதும் மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து டவுன் ஆக தொடங்கிட்டு இப்போ வரைக்கும் ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. சரியா? ஸோ ஃபண்டமெண்டலாக பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பையிங் ப்ரெஷர்லாம் வந்து கொண்டு போகிற அளவுக்கு நியூஸஸும் வரல. அதுமாதிரி நெகட்டிவ் நியூஸஸும் பெருசாக வந்து கிடையாது. ஸோ அந்த கண்டிஷன் தான், ஒரு மிக்சடு கண்டிஷன் தான் ஃபண்டமெண்டல் நியூஸை பொறுத்த வரைக்கும். டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிட்காயின் வந்து போன வாரம் வந்து நமக்கு வந்து ரிவர்சல் ஆச்சு. அதாவது கொஞ்சம் டவுன் ஆகி திரும்ப ரிவர்சல் ஆச்சு. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி போகலை. எப்போவுமே வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி மார்க்கெட் ரிவர்சல் ஆனால் தான் அப் ட்ரெண்டுன்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஹையில் போனதும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார், அதாவது செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 நாள் வந்து டவுன். ஸோ இன்றைக்கும் வந்து இப்போ வரைக்கும் டவுனில் தான் மார்க்கெட் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து அப்சைடு கண்டினியூஷன் ஆகணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பாட்டம் லெவலில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அப்படி இல்லைனா இந்த டே கேண்டில், அதாவது $1,11,000. ஸோ இந்த டே கேண்டில் லெவலையாச்சும் மினிமம் வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து போகணும். அப்படி போனால் மட்டும்தான் அப்சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி 100% அப்சைடு கன்ஃபார்மேஷன் ஆகணும்னா $1,15,000 தாண்டி போகணும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஸ்டில் பேரிஷ் தான். ஏன்னா கேண்டில் கன்ஃபர்மேஷனும் எதுவும் மார்க்கெட்டில் இல்லை. ஆனால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் முக்கியமான ஏரியா. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு சின்ன பையிங் ப்ரெஷர் வருது. அதே மாதிரி இதில் ஒரு சின்ன லிக்விடிட்டி கிராப்பும் வந்து நடந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் ஹன்ஸ் கிராப் வந்து நடந்திருக்கு. ஆனால் மேஜர் லிக்விடிட்டி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கிராஷ் ஆன ஏரியா, அதாவது அரௌண்ட் $1,00,000. ஸோ அங்கே போகுமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனும் இந்த ஏரியாவில் செல்லிங் ப்ரெஷர் வரல. ஆனால் இதை பிரேக் அவுட் பண்ணி செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா மேபி அங்கே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஏரியா இப்போ உள்ள கரண்ட் கண்டிஷனை நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஏரியா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா இந்த ஏரியா. ஸோ என்ன மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி டே க்ளோஸ் எப்படி வைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அடுத்த மூமெண்ட் வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவிலேருந்து இப்போ உள்ள கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து ஒரு சைட்வே கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் வந்து அக்ரெசிவ் பை ட்ரெண்ட் பை கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ ஸ்டில் நம்ம வந்து பேரிஸாக தான் வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்குறோம். ஸோ எனக்கு இந்த ஏரியாவில் நம்ம இப்போ நிற்கிற ஏரியாலேயோ அப்படி இல்லைனா இந்த இன்னைக்குள்ள டே கேண்டிலோ புல்லிஷாலாம் முடிஞ்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அகெயின் அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பேரிஷ் தான். என்ன சொல்ல, ஸ்பாட் ட்ரேடர்ஸ்லாம் நம்மலாம் ரொம்ப பாவனே சொல்லலாம். ஏன்னா வெயிட் பண்ணி கடுப்பாயிட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டாமினன்ஸ் வந்து நான் நினச்சி வச்சுருந்தது, நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ என்ன மாதிரி நினச்சி வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ராப் அடிச்சிட்டான், ஹை எடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்கும், கிராஷ் ஆகி சைடுவேயில் போய்கிட்டு, சைடுவேனா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு திரும்ப அடுத்து வந்து டவுன் சைடு வந்து டவுன் ஆகும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்து இன்றைக்கெலாம். ஆனால் என்ன நடந்துட்டு அப்படின்னா, திரும்பவும் வந்து அந்த ஏரியாவில் அப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி எப்படி முடியுது, இந்த வாரம் எப்படி முடியுதுன்னு பார்க்கணும். இருந்தாலும் அக்ரெசிவ் செல்லிங் கேண்டில்ஸ் வந்து சுத்தமாக வரவே இல்லை டாமினன்ஸில். ஸோ இந்த மாதிரி கிளியராக வந்து அப்படி ஃபாலோ ஆகணும். ஸோ இந்த மாதிரி கிளியராக வந்து ஒரு கேண்டில் விழணும். அப்படி எப்போ விழுதோ அப்போ தான் வந்து ஆல்ட் காயின்ஸ் அப் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து இன்னும் விழலை. டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் சைடுவேல தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அக்ரெசிவான ஒரு கேண்டில் வந்து டவுன் சைடு ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து அப் ஆகும். ஸோ வேறு வழியே கிடையாது, நமக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் வந்து ஸ்டில் பேரிஷாக தான் இருக்குது. புல்லிஷ் சென்டிமெண்ட் கேண்டில்ஸ் எதாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ உள்ள கண்டிஷன் படி மார்க்கெட் நெகட்டிவ் ஒன்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ்லாம் வந்து தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்பாட் ட்ரேடர்ஸு கூட தப்பிச்சு வரதுக்கான வாய்ப்புகள் ஒன்று உண்டு. ஆனால் ஃபியூச்சரில் வாய்ப்பே கிடையாது. போனது தான். கேர்ஃபுல். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.